கெட்டோரின் மரணம் மற்றும் ரூவின் பயணம் எப்படி இருக்கும்? அவர் துனியாவை விட்டு பிரியும் போது அசிங்கமான பயங்கரமான முகத்துடன் நரகத்தின் கஃபன் துணியுடனும் நாற்றத்துடனும் மலக்குகள் வருவார்கள். மலக்குல் மௌத் கூறுவார், ஓ அசுத்தமான ஆன்மாவே, அல்லாவின் கோபம் மற்றும் வெறுப்பை நோக்கி வெளியே வா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஈரமான கம்பிலியிலிருந்து இரும்பு கம்பி பிடுங்கப்படுவது போல ஆன்மா விலக்கி பறிக்கப்படும். அதாவது உயிர் போக விருப்பம் இல்லாததால் அது போராடும் என்றார்கள். ரூ வெளியேறியவுடன் அவர்கள் அதை நரகத்தின் கஃபன் துணியால் போர்த்தி ஒவ்வொரு வானத்தின் கூட்டத்தை கடந்து செல்லும் போது மலக்குகள், யார் இந்த அசுத்தமான ஆன்மா என்று கேட்பார்கள். அவர்கள் பூ உலகில் அவர் அழைக்கப்பட்ட மிக மோசமான பெயர்களால் அழைக்கப்படுவார்கள். நாம் ஒருவரை பற்றி பேசிய கெட்ட வார்த்தைகள் அங்கே பயன்படுத்தப்படலாம். வானத்தின் வாசல்கள் மூடப்பட்டு 7வது வானம் வரை செல்ல அனுமதிக்கப்பட மாட்டார்கள். பின்னர் குரல் வரும், இவரது பதிவை சிஜ்ஜீனில் பதிவேட்டில் எழுதுங்கள் என்று.